பொதுவாக நம்ம கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது உண்டு. அப்படி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, டேபிள் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். என்னடா ஒரே கூட்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம அங்கே போய் பார்த்தா, என்னன்னு கேட்டால் மொய்ப்பணம் எழுதுகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், மொய்ப்பணம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கௌரவமிக்க ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த மொய்ப்பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மொய்ப்பணம் வச்சிடணுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினப்பாங்க. இந்த மொய்ப்பணம் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சில சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா 1 கோடி 2 கோடி மொய்ப்பணம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் கூட நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கும் அந்த மொய்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கௌரவமான ஒரு விஷயமாகவே கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அந்த மொய்ப்பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மொய்ப்பணம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 500, 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு கவரில் வைப்பாங்க. கூடவே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நாணயத்தை போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு போடுறாங்களே, எதுக்காக இந்த ரூபாயும் சேர்த்து போடுறாங்க அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொன், வெள்ளி, அப்புறம் உலோகத்தால் ஆன நாணயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் பணமாக புழங்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த 3 விஷயமே பார்த்திங்கன்னா, அதை இப்போ ஒரு உலோகத்தால் ஆன நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வராகன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 32 வகையான தர்மங்களை குறிக்குமாமா. ஸோ அதாவது இது நான் உழைச்ச காசு, இதை நீ மற்றவங்களுக்கும் தர்மம் பண்ணலாம், நீ மட்டும் வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் தர்மம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதனால் அந்த உலோகத்தால் ஆன நாணயங்களை மக்கள் அந்த காலத்தில் நடந்த சுப நிகழ்ச்சியில் போயிட்டு மொய்ப்பணமாக வச்சாங்க. அப்படி அந்த மொய்ப்பணமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மதிப்புமிக்க ஒரு பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேல இந்த ரூபாத்தான் நோட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நாணயங்களை கொடுக்குற விஷயம், அதாவது இந்த உலோகம் நாணயங்களை கொடுக்குற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரூபாத்தால் கொடுக்கும்போது மக்கள் மனசில் ஒரு வெற்றிடம் உருவாச்சு. என்னடா அது, சும்மா ஏதோ ஒரு நோட்டை ஒன்று கொடுக்குறோமே, ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமே, வெறும் நோட்டை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ரொம்ப ஒரு அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, சரி இனிமேல் நம்ம இந்த ரூபாத்தாள் நோட்டை போடும்போது கூடவே சேர்ந்து ஒரு நாணயத்தையும் போட்டுருவோம். அப்படி போட்டுட்டா ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துரும்ல அப்படின்னு சொல்லி நினச்சி தான் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு வாட்டியும் மொய்ப்பணம் வைக்கும் போது கூட சேர்ந்து அந்த 1 ரூபா நாணயத்தையும் கொடுக்கறது. அதுதான் இந்த ரூபா நோட்டோட சேர்த்து இந்த 1 ரூபா போடுறதுக்கு உண்டான ரீசன். அதுதான் மொய்ப்பணம் வைக்கும் போது 501 வெய்யி, 1001 வெய்யி, 2001 வெய்யி அப்படின்னு நம்ம வீட்டிலலாம் சொல்லி கேட்டிருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரீசன் அதுதான். இதே மாதிரி நீங்களும் சும நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது மொய்ப்பணம் வைக்கும்போது 501, 2001 அப்படி 1 ரூபா சேர்த்து போடுங்க. என்னடா 1 ரூபா எதுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரீசன் இருக்குன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 ரூபாயை போடுறதுங்கிறது அது நமக்கு 1 ரூபாயாக தெரியலாம். ஆனால் அந்த 1 ரூபாங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயம், ஒரு மதிப்புமிக்க கூடிய ஒரு பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அதனால் மொய்ப்பணம் வைக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க.